இப்போது கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நமக்கு ஃபீனால் உள்ளது. இல் இருக்கும் ஆயில் உள்ள ஆக்சிஜன் அதிகமாக எலக்ட்ரோநெகேட்டிவ் ஆகஸ்ட் இருக்கும். அதனால் அது OH-இல் உள்ள தன்னிடம் இழுத்துக் கொள்கிறது. இதன் காரணமாக ஃபீனால் ஆசிடிக் நேச்சர் காட்டுகிறது. இப்போது உடன் ரியாக்ஷன் செய்யும்போது இல் இருந்து வரும் OH அயான் இன் ஹைட்ரோஜன் மீது அட்டாக் செய்கிறது. இதனால் OH பாண்ட் பிரேக் ஆகிறது. இன் ஹைட்ரோஜன் உடன் சேர்ந்து HO உருவாகிறது. மீதமுள்ள ஏனே அயான் இன் உடன் அட்டாச் ஆகிறது. இந்த இல் சோடியம் ஃபெனாக்சைடு உருவாகிறது. இப்போது இந்த சோடியமை கவனியுங்கள். இதில் நெகட்டிவ் சார்ஜ் மற்றும் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கின்றன. இந்த எலக்ட்ரான்ஸ் பென்சீன் நோக்கி ஷிஃப்ட் ஆகின்றன. எலக்ட்ரான்ஸ்க்கு சென்றதும் இன் ELECTRONAS மூவ் ஆகி ஆர்த்தோ மற்றும் பாராக்களில் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகிறது. இதனால் ரிங் ஆக்டிவேட்டட் ஆகிறது. அடுத்த இல் நாம் ஆட் செய்கிறோம். இல் உள்ள கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகஸ்ட் இருப்பதால் அது எலக்ட்ரோஃபைல் போல பிஹேவ் செய்கிறது. அதனால் இன் ஆர்த்தோ இல் இருந்து எலக்ட்ரான்ஸ் இன் கார்பன் மீது அட்டாக் செய்கின்றன. இதனால் புதிய சி பாண்ட் உருவாகி ஒரு இன்டர்மீடியேட் கம்பவுண்ட் கிடைக்கிறது. இந்த இல் ரிரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது. CO இன் ELECTRONAS நோக்கி ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் மீது மீண்டும் நெகட்டிவ் சார்ஜ் வருகிறது. இந்த இல் கிடைக்கும் கம்பவுண்ட் தான் சோடியம் சாலிசிலேட். இப்போது கடைசி ஸ்டெப் ஆசிடிஃபிகேஷன். HCl ஆட் செய்தால் Na உடன் சேர்ந்து NaCl ஆகஸ்ட் ரிமூவ் ஆகிறது மற்றும் H உடன் அட்டாச் ஆகி COO குரூப் ஆக கன்வெர்ட் ஆகிறது. இவ்வாறு ஃபைனல் ப்ராடக்ட் சாலிசைலிக் ஆசிட் உருவாகிறது. இந்த தான் கோல்பே-ஷ்மித்தர் ரியாக்ஷன் என்று அழைக்கிறோம்.